ரிவ்யூ ஆரம்பிச்ச அம்மாவோட வயித்துல வீடியோவை போடுவேன்டா கரெக்டான டயத்துல. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா டிராகன் இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அமெரிக்கன் டிராகன் சொல்லிட்டு ஜெடெக்ஸ்ல ஒரு படம், ஒரு நாடகம் ஓடும். ஸோ சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன். த அமெரிக்கன் டிராகனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90s கிட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அதை. ஸோ இப்போ டிராகன் இஸ் கம்மிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, டிராகன் இஸ் பேக் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம டைட்டில் வச்சுருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், வெப் சீரிஸாக இருக்கட்டும், ஒரு சில இடங்கள்ல டிராகன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விலங்குகள்லேயே ராஜாக்கள்ல என்ன சொல்லுவாங்க, சிங்கம்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல்களுக்குலாம் அனிமலாக இருந்தது யாருன்னா ஒரு கொம்பாதி கொம்பன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்கள யாரை சொல்லுவாங்கன்னா டிராகன் சொல்லுவாங்க. ஸோ டிராகனுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்க தெரியும், அந்த டிராகன் மூலியமாக தான் ஒட்டுமொத்தத்தையும் கண்ட்ரோல் எடுப்பானுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்னைக்கு நான் பார்க்க போகிறது டிராகன் இஸ் பேக். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தீய சக்திகள் உலகத்தை ஆள வர்றப்போ அதை அழிக்கக்கூடிய சக்தி உள்ள ஒருத்தர் இருந்திருக்கான். அவனை டிராகன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன இலவ ஆச்சோ தெரியல, அவன் தீய சக்தியை ஒழிக்காம ஃபெயில் ஆகி செத்து போயிட்டான். அதனால உலகத்தை தீய சக்தியில இருந்து காப்பாத்துறதுக்காக ஐஸ் செடாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரகசிய கூட்டத்தை சேர்ந்த பெண்கள் முன் வந்து இந்த உலகத்தை காப்பாத்திருக்காங்க. ஓகே, டிராகன் அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, கோலிவுட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹாலிவுட்டுக்கு போயிடுவோம். வெப் சீரிஸ் ஒன்று இருக்கும், வீல் ஆஃப் டைம். நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம், வீல் ஆஃப் டைம்ல பயங்கரமான மெசேஜ் இருக்கு. டிராகனை மையப்படுத்தி தான் அந்த ஒட்டுமொத்த வெப் சீரிஸுமே போகும். ஒரு ஆட்ட நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யாருன்னா டிராகன் சொல்லுவாங்க. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீய சக்தி உலகத்தை ஆள ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறக்கிறான். அவங்ககிட்ட அந்த டிராகன் இருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், இந்த முருகு ஆற்றல், சிவந்தவன் ஆற்றல், மாயோன் ஆற்றல், இதெல்லாம் அவங்களோட பெயர்கள். ஆனால் அவங்க எடுத்தாங்கல்ல ஒரு ஆற்றல், ஒரு பிறப்பு எடுத்து, மனித பிறப்பு எடுத்து அந்த பிரபஞ்ச சக்தி எடுத்தாங்கல்ல, அதுக்கு பேர் தான் டிராகன். இவனுங்க பேர் வச்சிருக்கானுங்க. அது புரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு குரூப் சைடில் ஒரு குரூப் இருக்கு, தரைக்கோன் டிராகோன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனுக்கு ஒரு பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை இங்கே அடாப்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட சிமிலராக அது கரெக்ட் தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு டிராகன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, செத்து போய்விட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மைதான். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், பர்பஸ் முடியாருக்கு முன்னாடி முருகு இறந்தாப்புல சொன்னா இப்போ கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு? சரி, ஓகே. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐசடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களோட தலைமையில தான் அது நடக்குது. கன்னி தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. 7 தெய்வங்கள் இருக்கும்ல, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வானவில் கூட்டம், வானவில் கூட்டம்ன்றேன், ஆசீர்வாதத்துல 7 சப்தகன்னிகள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சப்தகன்னிகளோட கான்செப்ட் தான் வீல் ஆஃப் டைம். ஸோ சப்தகன்னிகள் நான் என்ன சொல்லியிருந்தேன், அரச குடும்பத்தோட ஒரு முக்கியமான ஆட்கள், நமக்கான ஆட்கள் கிடையாது. ஸோ அந்த ஐசோடைஸ்ன்றவங்க அதை தான் காட்ட வராங்க. ஸோ இந்த வீல் ஆஃப் டைம்ல நமக்கு எதிராக நிற்கக்கூடிய அந்த ஐசோடைஸ் தான் நமக்கு இங்கே 7 வண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள். புரியும் நினைக்கிறேன். இதை நான் கந்தன் சீரிஸில் சொல்லியிருப்பேன். கந்தன் சீரிஸை திருப்பி வரட்ட பாருங்க. அந்த ரகசிய கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் பலாயிரம் வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த டிராகன் சொல்லப்படுறவன் மறுபடி பிறந்துட்டதா சொல்றாங்க. ஆனா அவன் ஆம்பளையா பிறந்திருக்கானா பொம்பளையா பிறந்திருக்கானா தெரியல. ஆனா அவனை தீய சக்திகள் அடையிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இந்த லூப்னு ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, மறுபிறப்பு. ஸோ இந்த லூப் நம்ம மறுபிறப்புன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மறுபிறப்புன்னு சொல்ற இந்த டிராகன் திருப்பி மறுபிறப்பு எடுக்க போகுது அப்படின்றதான் மேட்ரு. ஸோ இந்த டைம்ல பிறந்திருக்கு, இந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் பிறந்திருக்கு. அதே ஐசோடைஸ்ல இன்னுமே இருக்காங்க. பல்லாயிரம் ஆண்டுகளாக சீக்கிரட்டா அவங்க வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க, இந்த ஐசோடைஸ்லாம். ஸோ நம்ம இப்போ கூட சொல்லிட்டு இருக்கோம்ல, சீக்ரெட் சொசைட்டிஸ், மறைக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அது இவங்க தான். அது இப்போ வெப் சீரிஸ்ல வேற மாதிரி கொண்டு போய் ஃபேண்டசி அவங்களோட கதை தான் எடுத்துட்டு வரானுங்க. அதை அப்படியே நீங்க கற்பனை நினைச்சுக்கிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு ஒரு விஷயத்த பழக்கப்படுத்தணும், அவ்வளவுதான். பாறைகள் உருண்டு ஓட்டினதுல இவங்க காயப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுல ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட ஒன்னால அவங்களை எடுத்து சண்டை போட முடியும், அதை யூஸ் பண்ணு அப்படிங்க. ஆனா ரியாலிட்டியில பார்த்தா அவன் கூட ஒரு ஆள் இல்லவே இல்லை. அது அவனோட மன பிரம்ம தான். அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிச்சிங்கன்னா, ஒருத்தன் துரத்திட்டு போவாங்க. ஆக்சுவலா ஓடும் போது 2 பேரை ஓடுற மாதிரி காட்டுவாங்க. அது அந்த ஆற்றல் எடுத்தவன், அதாவது மூலாதாரத்தை தொட்டவன். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மூலாதாரத்தை தொட்டவன் அந்த ஆற்றல் எடுத்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அதாவது பிரபஞ்ச ஆற்றலை எடுக்க ட்ரை பண்ணுவான். எண்ணமும் செயலும் தவறாக இருந்துச்சு அப்படின்னா சுத்தி விட்டுரும். இவனுக்கு கிறுக்கு மண்டை கேள்வி, இதுக்கு மேல விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணா அந்த பவரோட சோர்ஸை தொட்டுக்கலாம். ஆனா அது எப்பவுமே பெண்களுக்கு மட்டும்தான். ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது பெண்கள் மட்டும் தொடக்கூடிய ஒரு ஆற்றல், அது பெண்களால் மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் இந்த டைம் பிறந்த டிராகன் ஆண். ஸோ அதான் மேட்டர். இத மலை உச்சியில நின்று பார்த்துட்டு இருந்த முறைன்னு இவன் அந்த ஆள் கிடையாதுங்கிறா. ஆனா இவன் அந்த டிராகன் திரும்ப பிறந்ததான் கணிக்கப்பட்ட அதே தேதி பக்கத்துல பிறந்திருக்கானே. இவங்க இந்த டிராகனா இவன் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஏன்னா இந்த டிராகன் எதிரி பக்கம் போச்சுன்னா நல்ல சக்தின்னு சொல்லக்கூடிய ஐசடைஸ்க்கு ஆபத்து. இப்போ ஐசடைஸ் பக்கம் போயிடுச்சுன்னா கெட்ட சக்தின்னு சொல்லக்கூடிய டார்க்குக்கு ஆபத்து. ஸோ இதெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. டார்க் வெப் சீரிஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ முடிவு எடுக்கணும். யார் முடிவு எடுக்கணும்?
நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா, ஒரு டிசிஷன் தான். நீ இந்த பக்கம் சேர்ந்துட்டேன்னா மொத்தமா காலி. அந்த பக்கம் சேர்ந்துட்டா அவங்க காலி. நம்ம சஸ்டெயின் ஆயிடலாம். அதே மாரி தேவையற்ற உன்னுடைய அந்த ஆற்றல் உள்ள இறங்கும்போது, அந்த கோவத்த உக்ரோஷம் அதிகப்படுத்தும். அதாவது நீ மெடிடேட் பண்ணும்போது, இந்த பிரபஞ்ச சக்திய எடுக்கும்போது, உடம்பு வந்து அந்த பொட்டன்ஷியல தாங்க முடியாம ஹீட் ஆகும். ஓவர் ஹீட் எங்க போய் முடியும் அப்படின்னா, கோவத்த அதிகப்படுத்தும். கோவம் அதிகமாயிருச்சு அப்படின்னா, முருகுக்கு நடந்த நிலைமை தான் நமக்கும். இப்ப முருகு அங்க கொஞ்சம் நிதானமா நினைச்சிருந்தாரு அப்படின்னா, விரட்டுற வரைக்கும் விரட்டிட்டு வந்துட்டு, திருப்பி நம்மகிட்ட வந்தா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்மளுடைய கட்டமைப்பு சரியான ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னா, அவனுங்க திருப்பி இங்க வந்திருக்க வாய்ப்பில்ல. ஸோ அவரு தான் நமக்கு ஒரு உண்மையான தலைமையா இருந்தாரு. நெறைய நாலேட்ஜும், நெறைய பவர் உள்ள ஒரு ஆளு. அந்த நபர் அங்க தவறான முடிவு, கோவத்தினால அழிஞ்சு போனாரு. ஸோ அதனால தான் இவனுங்க மொத்தமா டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சு. ஸோ அதுதான் இங்கேயும். அந்த ஜந்துக்கள் வந்தது எனக்காக இல்ல, உன்னை தேடி. உங்க 4 பேர்த்த தேடிதாமல அது வந்திருக்கு. நீங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் டிராகனே மறுபிறவி எடுத்து பிறந்த அந்த குழந்தை. டிராகனே மறுபிறவி எடுத்து பிறந்த அந்த குழந்தை. ஐசோடைஸ் எது தேடுறாங்க அப்படின்னா, இந்த டிராகன் வந்து ஆனா பெண்ணாலாம் தெரியல. நான் அவங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு ஆற்றல் எடுக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்றதை தேடி தெரிஞ்சு அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. டிராகனே மறுபிறவி எடுத்து பிறந்த அந்த குழந்தை. இலங்கையில மக்கள் ஒரு குரூப்பா கொண்டு வந்து முடிச்சு விட்டாங்க இல்ல. கடைசி கட்டத்துக்கிட்ட அவங்களுக்கு ஒரு சில நேரம் விஷயம் தெரிஞ்சிருச்சு. என்ன நடக்குதுன்றது. ஆற்றல் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அது தெரிஞ்சுதான் மொத்த மக்களும் இவங்கள அந்த ஆற்றல் இந்த விஷயம் தெரிஞ்ச ஒருத்தன் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போர்ல இருந்தவங்க அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாரையும் முடிச்சு விட்டாங்க. உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறதுனா டீப் பாலிடிக்ஸ். ஓகே. ஸோ இதுதான் அவங்கள்ட்ட ஸ்கிரிப்ட். அந்த டிராகனை கண்டுபிடிக்கணும். யாரு கண்டுபிடிக்கிறான்றது இருக்கு. டார்க் கண்டுபிடிக்குதா, லைட் கண்டுபிடிக்குதா? இவங்க கண்டுபிடிச்சு அந்த டார்க் பக்கம் அவன் நிற்க போறானா, லைட் பக்கம் நிற்க போறானா? இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டே இன்னைக்கு பார்க்க போற வீடியோஸை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விஷயம் கிளியர் ஆயிரும். கேட்கணும் குருவே சொன்னா கேட்கணும் குருவே, சொன்னது ஒழுங்கா மனசில் சேர்க்கணும் குருவே. ஏகே த ரெட் டிராகன். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஏன் அந்த ஐசோடைஸ் அந்த ரெட் டிராகன் பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாம் சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா? கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கணும். ஓகே. இந்த டேட்டோ குத்துற மாதிரி கட்டியிருப்பாங்க, ரெட் கிரீன். இந்த ரெட் கிரீன்ற விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெட் பில், ப்ளூ பில். அந்த ப்ளூக்கு பதில் இங்கே க்ரீனை சேர்த்துருக்காங்க. கந்தனுக்கு உந்தது க்ரீன், அது விவசாயத்து கடவுள்னால க்ரீனை யூஸ் பண்ணுவாங்க. ரெட்டுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ரெட் ஆக்ரோஷம், கிரீன் வளமை, இதான் சொல்கிறது பயிர், இதெல்லாம் செல்வத்துக்கு வலிமைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, வளமைன்னு சொல்லுவாங்கல்ல, செழுமையை குறிச்சது. ரெட்டுன்றது டேஞ்சர். இந்த டேஞ்சரும் எளிமையும் சேரும் போது தான் பஞ்சாயத்து வந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டையும் கலந்த ஒரு கலவை தான்டா ரெட் டிராகன் சொல்றாங்க. ஏகே ஒரு ரெட் டிராகன். அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். கிரீன் ஆயிட்டாரு அப்படின்னா அவரு பாசிட்டிவா இருப்பாப்ல, சாந்த சொரூபியா இருப்பாப்ல. ரெட் ஆயிட்டாரு அப்படின்னா ரெட் டிராகனா மாறிடுவாப்ல. ரெண்டுமே டிராகன் தான். நீங்க ருத்ர நாகம்னு நினைக்கிறேன், இது ஒரு படம், ஹாலிவுட் படம். 2 பாம்பு இருக்கும், ரெண்டுமே டிராகன் பாம்பு தான். ஒரு பாம்பு டேஞ்சரான பாம்பு, இன்னொரு பாம்பு ஒரு பாசிட்டிவான பாம்பு. இந்த 2 பாம்பும் சண்டை போட்டுக்கும். கடைசி ஜெயிக்க போகிறது பாசிட்டிவான பாம்பு. ஸோ இதெல்லாம் காட்டியிருப்பானுங்க. ஆனால் போன லூப்பில் நெகட்டிவான பாம்பு ஜெயிச்சிருச்சு, பாசிட்டிவான பாம்பு செத்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த லெவலில் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். இந்த டைம் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? பாகுபலி கட்டப்பா கையால் குத்துப்பட மாட்டாருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அதை மைண்டில் வச்சுக்க. இப்போ இந்த ரெட் டிராகன்ற வார்த்தையை கவனிச்சியா? அவன் போட்ட ரூல்ஸ அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா, அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். மூச்சு வரக்குள்ளே முடிச்சுருவான்னு சொல்றாங்களா? ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்களா? கிட்டத்தட்ட நானே இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே பழைய ஆமாவோட முதுகுல மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நானுமே ஆமா தானே. ஸோ அதனால எனக்கு டக்குன்னு தோணுச்சு, என்னடா உரித்தனமா எடுத்திருக்காங்க. பில்லா படத்தோட பார்ட் 2 எடுத்தா எப்படி இருக்குமோ அது இப்படிதான் இருக்கும். தாராளமான செய்ய ட்ரெய்லர்ல. பட் அது நம்ம ஆமையா மாறக்கூடாது. இப்போ நம்ம மனிதனா இருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணி வந்திருக்கான்னா அவன் மூச்சிலே முடிச்சிருவான்ற வார்த்தையை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். இது டக்குன்னு உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வந்திருக்கணும். செல்லார் படத்தை பார்த்தீங்களா? அதில் செல்லார் வந்து ஒரு ரூல் போட்டிருப்பாப்ல, ஒரு சிம்பிள் அடிச்சு சிம்பிள் எவனுமே மீற முடியாது, அந்த சிம்பிள் எவனா தடுத்தான்னா வேற லெவலில் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னார். அந்த சிம்பிளை தடுத்தது யாரு? திருப்பி அதே செல்லார் தான்.
அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணுவான். செல்லார் படமும் அந்த கதை தான், பாகுபலி கதையும் அந்த கதை தான், முருகனோட கதையும் அந்த கதை தான், இப்போ இருக்க அந்த டிராகன் கதையும் அந்த கதை தான். டிராகன் சொன்னால் இப்போ ரீசெண்டாக ஒரு டிராகன் படம் ரிலீஸ் ஆச்சுல, அந்த படத்தோட ஒரு கதை அம்சத்தை பார்ப்போமா? இப்போ குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீசரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. பார்த்துருப்பீங்க, நம்ம இந்த உலகத்துக்கு எவ்வளோதான் குட்டாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்யணும் இருந்தாலும் நினைச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளை பேட் ஆக்குது அப்படின்னா வெறுக்க வச்சு வெக்ஸ் ஆக்கிடுவானுங்க. குட் பேட் அக்லி அப்படின்னா அக்லினா ரொம்ப கேவலமான ஒருத்தவனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். முதல் குட்டாக இருந்த நபரை நல்லது செஞ்சுட்டு இருக்கும் போது ஸோ இவங்க மக்கள்லாம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளாம் கடிச்சு வைக்கிறாங்க இல்லை, ஜாம்பி கூட்டம், டிவிகா கூட்டம் ஒன்று, என்டிகா கூட்டம் ஒன்று, டிஎம்கே கூட்டம் ஒன்று, ஆர்எஸ்எஸ், பிஜேபி, ஏடிஎம்கே, இந்த மாதிரி கூட்டம்லாம் நம்ம வந்து எதுவுமே தெரியாமல் தற்கொலை மாதிரி கடிச்சிட்டு இருக்காங்க இல்லை. இவங்களை பார்க்கும்போது ஒரு கட்டத்துக்கு நம்ம சைடில் இருக்கவங்க யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குட்ல இருந்து பேட்டுக்கு மாறுவாங்க. இன்னமும் ஓவரா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்லிக்கு போவாங்க. அப்படி போனால் விஷயம் தெரிஞ்சவன் அக்லியாக மாறினான்னா என்ன நடக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை அம்சமே. பில்லா படம் நான் சொன்னேன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கணும். இந்த பில்லா ஷாட் அப்படியே இருக்கும். இந்த ஷார்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த இன்னொரு இடத்துல கனெக்ட் பண்ணுவேன், அப்போ உங்களுக்கு புரிய வேண்டியிருக்கு. அதனால் இந்த ஷார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. அவர் போட்டுருக்க ட்ரெஸ் காஸ்டியூம் இருக்குல்ல, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லாட்டுன்னு சொன்னோன்னே ரேஸ் இல்லாமல் இருக்குமா, அந்த ட்ரிஃப்ட் பண்ணுவார்ல, தரமாக செஞ்சுருக்காப்புல. பில்லா மங்காத்தா இதெல்லாம் சொல்லிட்டோம்னா ஒரு குட் பேட் அக்லியா மாறிட்டா கெட்ட வார்த்தை இல்லாமல் எப்படி வரண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா? காட்டுறேன். தரமான ஒரு இதை தான். கெட்ட வார்த்தை ஒரு சிலவங்க பேசினா ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்கும். ஒரு சில ஆட்கள் வந்து தனக்குன்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சில விஷயம் கெட்டது பண்ணாலும் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு பேர் தான் டோபமைண்ட், அதுக்கு பேர் தான் ஜாம்பி கூட்டம். நம்மளை ஜாம்பி ஆகி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன தலைவர் எப்படி பேசுகிற அப்படின்னு கேட்கறத போக கத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபேண்டமாக மாறணும் அப்படின்னா, ஒருத்தர் ரசிக்க ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலும் ரசிப்போம். ஸோ இது பெரிய டேஞ்சரில் போய் முடியும். இதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லி தான் ஆகும். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது ஒரு சில சமயங்களில் பண்ணி தான் ஆகணும் பேபின்றாப்புல. அவரோட ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், பேசுகிற அந்த வேவ் இருக்குல்ல, அந்த வேவ் லென்த்தாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு தேட்ரு தெரிகிற அளவு இருக்க போது கத்தி வெளியே வரவங்கள தொண்டை காணாமல் போகுது. ஸோ அது மட்டும் நல்லா தெரியுது. ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கேஜ். அந்த இப்போ ரீசெண்டாக விடாமுயற்சி ரிலீஸ் ஆச்சுல்ல, இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். விடாமுயற்சி எப்படியாவது விடாமுயற்சியாக ரிலீஸ் பண்ணிடுவோம்டா, அப்புறம் குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ணி இதை மறைச்சிருவோம். முட்டாப்பையில தான் நம்ம மறதி தேசிய வியாதி தானே. ஸோ இது பயங்கர அட்டர் ஃப்ளாப்பு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த அட்டர் ஃப்ளாப்பை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இப்படி ஒரு படம் வந்ததே மறந்துடுவேன் நீ, அப்படி இருக்கு இந்த படம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். டைலாக்ஸ்லாம் எல்லாமே இப்படி செதுக்கியிருக்காங்க வச்சு, இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி செதுக்கியிருக்காங்க. ஒரு யங் அஜித்தை காட்டியிருந்தாங்க, அப்படியே விண்டேஜ் அஜித்தை விட அப்படியே சூப்பராக கொண்டு வந்து காட்டியிருக்கானுங்க. மேக்கிங்லாம் அற்புதமாக இருக்குது. சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கேமரா ஆங்கிள், இந்த கேமராவோட இவங்க வச்சிருக்க கேமராலாம் கோடியில் இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக எடுத்திருக்கானுங்க. ஹாலிவுட் இங்கே வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் முன்னாடி நம்ம சொல்லிட்டோம், வந்துருச்சு மேக்கிங். பின்னாடி பேக்ரவுண்ட் தான் நமக்கு முக்கியம். அங்கே அஜித் மாசா நின்னாலும் பின்னாடி பேக்ரவுண்ட் தான் முக்கியம். டார்க்குன்னு போட்டிருக்காங்க. அது டார்க்கில் டியும் ஆரும் கட் ஆயிரும், ஏகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் சிம்பாலிசமாக மெசேஜ் கட்டுறாங்க. அதனால் டார்க்கு. ஆமாம், அவர் அக்லியாக மாறிட்டார்ல. ஸோ அக்லினா டார்க் தானே சொல்கிறாங்க, கெட்டதுனாலே டார்க் தானே கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு சிம்பாலிசமாக மெசேஜ் கிடைக்கிறாங்க. டார்க்குன்னு நமக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க. இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூஸ்பம்ஸான ஒரு மூமெண்ட் அப்படின்னா, அந்த வாயில் ஏதோ போடுறாப்புல, அப்படின்னா சைனியா இல்லை கனிஷ்மா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு போதை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை பூமாறு கூட இருக்கலாம். அது பூமாறு பப்ளிக்கான இருந்துச்சுன்னா அவன் மறைச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வைக்கிறாரு அப்படின்னா சைனி தலகாண்டிட்டு இருக்காங்க. சரி, என்னன்னு தெரியல. அந்த விஷயத்த கட் பண்ணிருங்களேன். அந்த ஒரு உட்காந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாரு, எனக்கு வித்தியாசமா இருந்துச்சு அந்த போஸ்ட், நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த போஸ்ட் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வரும், ஏகே அப்படின்னு கத்துவாங்க. ஸோ தியேட்டர்ல எல்லாருமே ஏகேன்னு தான் கத்திட்டு இருக்க போறாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. தரமான செய்ய பண்ணியிருக்காங்க. இதில் மெசேஜும் இருக்கு. அவங்க பண்ணியிருக்க அந்த ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்கையும் பாராட்டி தான் ஆகணும். தரமான ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல யார் இருந்தாலும் சொல்லியிருப்பேன், ப்ரோ நீ ஆமா ஓடுதான், நான் அதனால தான் சொல்றேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. இந்த இடத்துல ரஜினிகாந்த் இருந்தாலும், கமலஹாசன் இருந்தாலும், விஜய் அவராக இருந்தாலும் நான் சொல்ல தான் செய்வேன். ஏன்னா மெர்சலுக்கு நான் இன்ன வரைக்கும் ஒரு ஃபேனுங்க. தரமான படங்க அது. My darlings, missed you all. நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்க, அவர் வந்து கடைசி பேக்கேஜ் வந்து ரசிகர்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு நீங்க நினைப்பீங்க? கிடையாது.
அவரு மெசேஜ் தெரிஞ்சவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு. நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இதுல என்ன மேட்டர்ன்னு தெரியுதா? மிஸ் பண்ணியிருக்காராம் எல்லாத்தையும். அண்ணன் வராரு வழி விடுங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அண்ணன் வரப்போறாரு. அதாவது எல்லாருக்கும் அண்ணன் வராரு. தம்பி ஒரு நாள் குதிரையில உட்காந்து ஓடிக்கிட்டு இருந்தாப்புல. இப்ப அண்ணன் சிங்கத்துல வராப்புல. இப்ப டிராகனா வராரு. சிங்கம் வந்தாலே சிதறிடும். இப்ப டிராகனா இறங்குறாங்க அப்படின்னா முடிச்சு விட போறாங்க. அது மட்டும் எல்லாம் தெரிஞ்சு வச்சு நீங்க இன்னமும் விழிச்சுக்காம இன்னும் தற்குறியாட்ட அவனுக்காக சாம்பியா இருந்தீங்க அப்படின்னா டிராகனுக்கு பலியாடாக போறீங்க. கிசா 47 சொல்லிட்டு சந்தானம் அவர்கள் நடிக்கிறாரு. சந்தானமும் கந்தன் கேரக்டர் எடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய இடத்துல பார்த்துட்டு தான் இருக்கேன். சின்ன கந்தன் வச்சுக்கோங்களேன். இது பல கந்தன்கள் இருக்காங்க. இதுல யார் பெஸ்ட் கந்தனா இருக்கானோ அவனை தூக்கிட்டு மேல கொண்டு வந்துருவானுங்க. ஒரே ஆளை வச்சு எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால பல கந்தன்களை உருவாக்கி வச்சு பல மல்டிவர்ஸ்லாம் நிறைய கந்தன் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பல பேரை உருவாக்கி வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சிருவாங்க. ஸ்லேவ்ஸ் தானே அவங்க. கொடுக்குறத நடிச்சு அப்படி கட்டிட்டு போக வேண்டியதான். யார் சார் அவன்? அவனை பார்த்து நான் பயப்படணுமா? என்ன பார்த்து தான் சார் அவன் பயப்படணும்? நாளைக்கு என் படம் ரிலீஸ். தில்ல இருந்தா ரிவ்யூ பண்றா பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த டைலாக் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ப்ரொடியூசர் ரிவ்யூ பண்ணக்கூடிய ஒரு ஆள் உட்காந்து பேசிட்டு இருப்பாப்ல. இந்த பக்கத்து குபேரன் ஸ்டாச்சு, முன்னாடி ஒரு சிங்கம், இந்த மலேசியாவில் இருக்கும் ஒரு சிங்கம், அந்த சிங்கம் கத்திக்கி இருக்கும், மேலே குதிரை இருக்கும், அங்கிட்ட முருகன் ஃபோட்டோ இருக்கும், இன்னும் நிறையா இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. இந்த மாதிரிலாம் இருக்கா? ஸோ இப்படி ஒரு மிரட்டிட்டு இருக்கா. யாருங்க என் படத்தை எப்படிங்க அவங்க பேசுவார்? ஏன்னா ரிவ்யூ பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. ரிவ்யூ பண்ணுறது தான் இந்த படத்தோட கேரக்டர் போல. அதை காட்டியிருப்பாங்க. அண்ணன் போஸ்ட்டுக்கு அகிலமும் வெயிட்டிங். ஸ்ரீனிவாசா கோவிந்தா தரமான பாட்டு சூப்பராக இறங்கியிருக்காங்க. கந்தன் கேரக்டர்ன்றத நேரடியாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு தெரியும், இப்போ முருகனுக்கு இருக்க பாட்டு தான் அப்படியே ஏழுமலையான் இருக்கார்ல திருப்பதி, அவருக்கு அதே பாட்டு தான் போட்டிருப்பாங்க. ரெண்டும் ஒரே டியூன் தான். ஆனால் உனக்கு தெரியாது, நீ கவனிக்க மாட்டேன். நிறைய பேருக்கு இருக்கும். ஐயப்பனுக்கு, முருகனுக்கு, திருப்பதிக்கு 3 பேருக்கும் ஒரே டியூன் ஒரு பாட்டு இருக்கும். அது ஓப்பனாக தான் சொல்கிறாங்க, நாங்கள் 3 பேரும் ஒன்று தாண்டான்னு. ஸோ இன்டெரக்டான மெசேஜ். ஸோ அதுலேயுமே திருப்பதி ஃபோட்டோவும் அவர் வச்சிருப்பார் முன்னாடி. இந்த ஸ்ரீனிவாசா கோவிந்தன்ற பாட்டு போடுறாங்களா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அங்கே டிராகன் வராரு, இங்கே கந்தன் வராரு. அவங்க ஒட்டுமொத்த குரூப்பும் இங்கே இறங்க போகுது. சவுத் இந்தியா வேற லெவலில் வளரப்போகுது. அதுக்கு வளர்ச்சி அடையணும்னா இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு குப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும்ல. க்ளீன் பண்ணி தானே புது வீடு கட்ட முடியும். க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் கொலாட்ரல் டேமேஜ்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏகேவோட ட்ரெஸ்ஸை கவனிங்கன்னு சொன்னோம். அதில் ஒரு படம் வரைஞ்சிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இப்போ கிசான்றது வேற ஒரு படம், வேற ஒரு டைரக்டர், வேற ஒரு ஆட்கள் நடிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு போர்ஷனில் அவர் போட்டிருக்க உள்ள இருக்க ஜாக்கெட் இருக்குல்ல, ஒரு ஜெக்கின் போட்டிருப்பாப்ல, ஹுடி போட்டிருப்பாப்ல, அதுக்குள்ள ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு. என்ன படம் போட்டிருக்கு? அந்த இடத்துல பில்லா கேரக்டராக போட்டு அவர் நடந்திருந்தார்ல, அதே ஃபோட்டோ, அதே பிரிண்ட்டு, ஆனால் வேற டிசைனில். 2 பேரும் புலி உருதுராடு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 2 பேரும் புலி கேரக்டரா. டிராகன்ற வார்த்தை வந்தானாலும் அடுத்த வார்த்தையில வருது. அண்ணன் ஆல்கெமிஸ்ட் கோல்டாக்கு ஒரு கல்ல டாலரா போட்டு பாரு டிராகனோட பல்ல. சோ நாங்க பைத்தியமா இல்ல நீங்க பைத்தியமா இல்ல பாத்துட்டு இருக்க ஆடியன்ஸ் பைத்தியமா? ஏகே ஒரு ரெட் டிராகன், டிராகனோட பல்ல. ஒன்னெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அங்க டிராகன்ற வார்த்தை வந்துருச்சா? எதுக்கு வார்த்தை வரணும்? அந்த இடத்துல டிராகன் ஏன் அடிக்கடி சொல்றாங்க? சப்கான்சியஸ் மெமரியில பதிய வைக்கிறாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. ரெட் டிராகன் இஸ் பேக். ஏகே ஒரு ரெட் டிராகன். வேற கூட காரா மாத்திர சித்தர் எங்க அண்ணன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சித்தர்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்கப்பா. யார் அண்ணனோட வாரிசு நம்ம நாங்கள் கேட்டுட்டு இருந்தீங்களா, பல பேர் ஒரு கேள்வி கேட்டு இருந்தீங்கல்ல, இவங்கெல்லாம் யாரு, இவங்களாம் நமக்கானவங்களா, நமக்காக பாடல் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கல்ல. புகழ்பெற்ற ஆட்கள் யாருமே வேற கூட காராமத்திர சித்தர் எங்க அண்ணன். அவங்க அண்ணன் சித்தர் கனெக்ட் பண்ணிக்க. நீ கேட்டுட்டு இருந்தல பல கேள்வி, இவங்கெல்லாம் யாரு, அவங்கெல்லாம் யாருன்னு. அண்ணனோட விருதுகள் நோட் பண்ணிக்கோ. வேரத்துக்கு பின்னாடி போட்டுக்கோ, சித்தரத்துக்கு பின்னாடி போட்டுக்கோ, அண்ணனத்துக்கு சென்டர்ல வச்சுக்க. புக்தர் கூட பக்தர் தாண்டான்றாங்க. உலகத்திலே சொல்லக்கூடிய முக்கியமான ஆள் யாரு? புக்தர். இலங்கையில வந்து ஸ்ரீலங்கால கந்தன் இருந்தாப்ல, அவர் தூக்கிட்டு வேற ஒரு வடிவத்துல இருக்காங்கல்ல புத்தர்கள், மாங்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எல்லாரும் கொண்டு போறது புக்தர் தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. புக்தர் பேரை சொல்லி தான் அவ்வளவு பேரை கொண்டாங்க. அவர் அகிம்சையை சொன்னார் மனுஷன். உலகத்துக்கே அன்பை போதிச்ச ஒரு ஆளு, அமைதியை போதிச்ச ஆளு. அந்த நபர் பேரை சொல்லி எத்தனை பேரை கொண்டாங்க பாருங்க. ஸோ போல புரிஞ்சிருக்கணும், இந்த மாறுவிடம்லாம் எப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ புக்தர் கூட நமக்கு பக்தர் தானடா அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. அடுத்துதான் முக்கியமான கேள்வி, என்ற ரொம்ப நாளாக கேட்டுட்டே இருக்க கேள்வி, ராஜராஜ சோழனுக்கு சொந்தக்காரன்டா அப்படின்ற பேர் வருது. ராஜராஜ சோழனுக்கு அண்ணன் எப்படி சொந்தக்காரரா இருப்பாப்புல? இதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சூரிய வழிபாட்டாளர்கள் இங்க இருக்க அரசர்கள் யாருமே உனக்கு சொந்தக்காரன் இல்லை, அவங்களுக்கு சொந்தக்காரன். அதுதான் நான் சொல்லிக்கிருக்கோம்.
அது மட்டும் கிடையாது. இங்க இருக்க ராஜராஜ சோழன் மட்டும் கிடையாது. நெப்போலியன் ஒருத்தர் இருப்பாப்ல மேலை நாடுகள்ல. அவரும் அவங்களுக்கு கனெக்ஷன் தான். ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசர்கள் ஃபுல்லாமே அவங்க வழியில் லைனேஜ் தான். அதை தான் வரிகளில் சொல்லியிருக்காங்க. ப்ரோ இவங்களுக்குலாம் எப்படி ப்ரோ விஷயம் தெரியுது? சுத்தமா விஷயம் தெரியாது. கொடுங்க ஏசமா, அவ்வளோதான். கொடுக்கறத வாங்கிட்டு இங்கே கட்டிட்டு போயிடுவாங்க. இவ்வளோதான் இங்கே வேலை. திருப்பி கேள்வியில் கேட்குற இடத்துலாம் இவங்க இல்லை சரியா. கொடுக்கறத அப்படியே படிச்சுட்டு போயிடுவாங்க. பேர் மட்டும் கீழே போட்டுக்குவாங்க. ரிலீஸ்டேஷன் நாங்கள், படம் எடுக்கிறது நாங்கள், இது டைரக்ட் பண்ணுறது நாங்கள், இது ப்ரொடியூஸ் பண்ணுறது நாங்கள். இதெல்லாம் பேச்சுக்கு தான். இப்போ எல்ஜிபிடி இருக்குல்ல, எல்ஜிபிடி அஜெண்டாக்கெலாம் அந்த டோரா புஜின்னு ஒரு குரூப்லாம் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. ஃபேமஸான ஒரு எல்ஜிபிடி குரூப். அவங்க எல்லாம் எப்படி இப்போ ட்ரெண்ட் ஆனாங்க? அவங்களாம் எப்படி கார் வாங்க முடியும்? இது மாதிரி நிறைய விஷயம் வசதி அப்படி இருக்க முடியுது அவங்களால. வெளியே எங்கிட்ட பணம் வருது இல்லை அவங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெளியே தெரியாமல் தானே இருக்குது. அதை நம்ம ஓப்பனாகவே கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். கொஞ்சம் உள்ள தேடிங்கன்னா தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு ஃபண்ட் வருது அவங்களுக்குன்னு. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் இப்போ நான் சொன்ன விஷயத்துக்குலாம் ஃபண்ட் எப்படி வருது, எப்படி நடக்குது, இது எப்படி கிரியேட் ஆகுதுன்றது தெரியும். கிஸ்ஸா இருப்பான் கன்சிஸ்டா, அதாவது ரெகுலராக வேலை பார்க்குறாங்க. இல்லை கன்சிஸ்டனாக வேலை பார்ப்பாங்க. இது உங்களுக்கு பார்க்குறப்ப ஒரு யூடியூபர் மாதிரி தெரியும். டெய்லி ஒரு வீடியோ மதன், அப்புறம் நம்ம போட்டுருக்கோம் டெய்லி வீடியோ. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் பொக்கிஷம் கூட டெய்லி வீடியோ போடுறாங்க. டெய்லி வீடியோ போடுற கன்சிஸ்டண்டாக வீடியோ போடுறோம்ல, அதுதான் சொல்ல வர்றாரு. அவர் யூடியூபர் தான் இந்த படத்தில். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எச்சரிக்கை கொடுக்குறாங்க. தரமான எச்சரிக்கை, சாஃப்டான எச்சரிக்கை. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. எங்க கிட்டேயே பாலிடிக்ஸா, எங்களை லைட்டா நோண்டிட்டா, இறங்கி அடிப்போம் பட்டிஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இறங்கி அடிப்பாங்கலாம். அவங்ககிட்டே பாலிடிக்ஸ் உருவாக்குனதே அவங்க தான். அவங்ககிட்ட நம்ம பாலிடிக்ஸ் பண்றோம்ல. இப்போ நான் ஒரு சில விஷயம் சொல்ல வரதுக்கு ஒரு சில நானும் ஒரு பாலிடிக்ஸ் பண்றேன்ல. அந்த பாலிடிக்ஸை இப்போ இன்னைக்கு மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, மக்கள்கிட்ட போய் பாலிடிக்ஸ் பண்றாங்கல்ல, உண்மையை சொல்லி அவனுக்கு எதிராக ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்கல்ல, அந்த பாலிடிக்ஸ் தான் எங்ககிட்டயே பாலிடிக்ஸா அப்படி கேட்குறாங்க. அவங்கள லைட்டா நோண்டிட்டோம் அப்படின்னா இறங்கி அடிப்போம் பட்டிஸ்டா. இது ஒரு ரிலீக்ஸ் வந்து அப்படியே ஏத்த இறக்கமா இருக்கு, கொஞ்சம் கோர்வையா இருக்குன்னு பார்க்காதீங்க. அது எச்சரிக்கை, ஓப்பனாக எச்சரிக்கிறாங்க, மிரட்டுறாங்க நம்மளை. அண்ணனுக்கு டைம் வந்துருச்சு, டைனோசர்ஸ் எந்திரிச்சு. அந்தரத்துல குண்டு வீச்சு. அதே படத்துக்கு பாட்டுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஆர்யா வந்து இப்படி பண்ணியிருக்காப்ல, ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. அண்ணனுக்கு டைம் வந்துருச்சு, டைனோசர் வந்துருச்சு, டைனோசர்ஸ் எந்திரிச்சு. அந்த இடத்துல குண்டு வீச்சு, அந்த இடத்துல கேரட்டு வெங்காயம் வீச்சு. நம்ம வார்த்தையில அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு கிளியரா புரியும். இன்னமும் ஒன்று நுணுக்கமான உள்ள போக முடியும். மேலோட்டமா சொல்லுவோம். அவங்க எங்க கிட்டே பாலிடிக்ஸா, இறங்கி அடிப்போம் பட்டிஸ்டான்னு இருக்கிறிக்கா. இன்னமும் இறங்கி நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஸோ மேலோட்டமா சொல்லிட்டு போவோம். திரும்பவும் சொல்றோம், விழுத்துக்கோ பழச்சிக்க, அவ்வளவுதான் மேட்ரு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக்கலாம். அதில் போட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சேனல்ல மெம்பர்ஸ்ல யாருமே ஜாயின் ஆக மாட்டீங்க. ஜாயின் பட்டன் உங்களுக்கு கிடக்கு, அதை போட்டு விடுங்க. அடுத்த சந்திக்கலாம். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார்.